ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் குனாஃபா சேமியா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி குனாஃபா சேமியா வாங்கி அதில் பட்டரும் நெய்யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் உடச்சி விட்டு சேமியாவை உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதா சேமியாலும் இது செய்யலாங்க. அப்புறம் 2 கப் அதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு 2 கப்பு பால், கார்ன்ஃப்ளவரும் 2 ஸ்பூன், மில்க் பவுடர் 2 ஸ்பூன், சுகர் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சுகர் ஏற்றியோ இறக்கியோ கொஞ்சம் போட்டுக்கோங்க, நீங்கள் இஷ்டம் தான் அது. இந்த சாஸ் நல்லா ஒரு ரொம்பவும் கெட்டியாகிடக்கூடாதுங்க, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. சாஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பேனில் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெய்னா பட்டர்னா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த குனாஃபா நம்ம பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சோம் பாருங்கள். பட்டரும் நெய்யும் போட்டு அதை 2 பங்காக பிரிச்சுட்டு பாதி மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச சாஸை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சீஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் மீதி பாதி வச்சோம் இல்லைங்க குனாஃபா சேமியா, அதை அதுக்கு மேலே திருப்பி போட்டு அதே அது மாதிரி நல்லா மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி, ரொம்பவும் அமுக்க வேண்டாம், மீடியமாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒரு தவாவை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதை இது மேலே வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சதை வச்சு கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு 15 மினிட்ஸ் இருக்கட்டோங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் 1 கப் சுகரு, 1 கப் தண்ணி ஊற்றி எசன்ஸ் போட்டு சுகர் சிரப் பிசுன்னு இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி பதம் வந்தாலே போதும். இந்த ஒன் சைடு குனாஃபா ரெடி ஆயிடுச்சு, சேமியா ஸ்வீட்டு. இதை திருப்பி அது பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் அப்படி திருப்பி உல்டாவாக பண்ணிவிட்டு திருப்பி ஹீட் பண்ணிக்கணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் போதும். இதை ஹீட் பண்ணாக்கா குனாஃபா நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா மெலிஸ் சேமியா இருக்கணுங்க. சேமியா சாதா சேமியாலும் பண்ணலாம், கொஞ்சம் மெலிஸாக இருக்குதா பார்த்துக்கோங்க. 1 சைடும் 2 சைடும் இப்போ வெந்துருச்சு. அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன நட்ஸு தேவையோ, குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நட்ஸ் போட்டுக்கோங்க. பிஸ்தா அது மாதிரி தான் போடுறது, ஆனால் நட்ஸு எல்லாமே போட்டோம். நாங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி கூட போட்டிருக்கோம். நம்ம செஞ்சு வச்ச அந்த சுகர் சிரப் இருக்குது பாருங்கள், அதை மேலே நல்லா ஊற்றிடுங்க. எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு எடுத்து கட் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாதா சேமியாலும் செய்யலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.